வணக்கம், நான் நித்யா அக்ரோஷாப்பில இருந்து. சோ இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, என்னென்ன விதமான பாத்திரங்கள் இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். யாருக்கு எந்த பாத்திரம் சூட் ஆகும், ஒவ்வொரு பாத்திரம் அதாவது ஒவ்வொரு மெட்டலுடைய யூஸ் என்ன, நம்ம ஏன் இந்த பாத்திரத்தை சூஸ் பண்றோம் அப்படின்னு தெரிஞ்சு புரிஞ்சு வாங்குறதுக்கு இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது வந்து பாத்தீங்கன்னா காப்பருங்க. சோ காப்பர் அப்படின்றது ரொம்ப சூப்பரான ஒரு மெட்டல். நம்ம பித்தளையாகட்டும் வெங்கலத்திலேயாகட்டும் காப்பர் தான் மெயினா இருக்குது. சோ இந்த காப்பர் வந்து பாத்தீங்கன்னா ஃபில்டர் வாட்டர் நம்ம குடிக்கிறோம் இல்லையா, சோ அதுக்கு பதிலா நம்ம நார்மலா வர தண்ணியே வந்து காப்பர் குடத்துலயோ இல்ல செம்பு அண்டாலையோ நம்ம ஊத்தி வச்சு குடிச்சோம் அப்படின்னா அதுல வந்து இருக்கிற அதாவது தண்ணியில இருக்கிற கிருமிகள் வந்து இறந்துடும். சோ அந்த மாதிரி ஆன்டி மைக்ரோபியல் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து நம்ம காப்பருக்கு இருக்குது. சோ அதனால இத வந்து நீங்க தண்ணி ஊத்தி வைக்கணும் அப்படின்னா அதை நீங்க பயன்படுத்தலாம். இந்த மாதிரி மசாலா பாக்ஸுக்கெல்லாம் பயன்படுத்தலாம். சோ இது எப்பயுமே இதே மாதிரி மினுமினு இருக்குமானா இல்லைங்க. இது வந்து வெளியில அந்த காத்துல இருக்கிற ஆக்சிஜன் பட்டுச்சு அப்படின்னா ஆக்சிடைஸ் ஆயிடும், கொஞ்சம் கலர் வந்து மங்கும். ஓகேங்களா, கலர் மங்குனாதான் வந்து அது சுத்தமான செம்பு அப்படின்னு அர்த்தங்க. சோ அத வந்து நல்லா நம்ம புரிஞ்சுக்கணும். எங்க எதுல செம்பு கலந்துருக்கோ கண்டிப்பா அது காத்து படம் பொழுது அது ஆக்சிடைஸ் ஆகும். இப்ப நானே வந்து பாத்தீங்கன்னா இங்க நான் காமிக்கிறேன், திருப்பி நான் கவர் பண்ணி தான் நான் வைப்பேன். ஏன் அப்படின்னா அது கருத்துரும். ஓகேங்களா, சோ அதனால இது கண்டிப்பா கருக்கும். இது மெயின்டெனன்ஸ் அப்படின்றது அப்பப்போ நீங்க கண்டிப்பா வாஷ் பண்ணி வச்சீங்கன்னா சூப்பரா இருக்குங்க. நல்ல ஹெல்த்தியான சாய்ஸ் அப்படின்னா காப்பர் சொல்லலாம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நமக்கு பித்தளைங்க. சோ பித்தளையில நம்ம டைரக்டா சமைக்க மாட்டோம். ஓகேங்களா, பித்தளையும் நான் சின்ன வயசுல இருக்கும்போது பித்தளை அண்டால தண்ணி ஊத்தி வச்சு அதுதான் நம்ம வந்து செம்பு சொம்புல தான் வந்து குடிப்போம். சோ அது அந்த ஞாபகம் எனக்கு இப்ப வருது. உங்களுக்கும் அந்த மாதிரி அனுபவம் கண்டிப்பா இருந்திருக்கும். சின்ன வயசுல அந்த மாதிரியான பித்தளை பாத்திரங்கள் அதிகமா தண்ணி ஊத்தி வச்சு யூஸ் பண்ணிருப்போம். சமைக்கிறோம் அப்படின்னா இந்த மாதிரி பொங்கல் பானை இல்ல நார்மலா பால்வானம் இதெல்லாம் வந்து சமைக்கிறதுக்கு பயன்படுத்தி இருப்போம். சோ அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உள்ள ஈயம் பூசி இருக்கும், நீங்க கவனிச்சிருப்பீங்க. சோ அந்த ஈயம் பூசி இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து இதுல சமைக்க முடியும். ஏன் அப்படின்னா இப்ப தக்காளி பழம் போடுறோம்னு வச்சுக்கோங்களேன், அதுல வந்து ஒரு ஆசிட் கண்டென்ட் இருக்கு. இப்ப வினிகர் ஊத்திலாம் நம்ம வந்து சார்ட் பண்றோம் இல்லையா, சோ அதுக்கெல்லாம் வந்து நமக்கு பித்தளை உகந்தது கிடையாது. சோ அதுக்காக தான் நம்ம வந்து இதுல ஈயம் பூசுவோம். சோ இந்த மாதிரி ஈயம் பூசி நம்ம சமைக்க பயன்படுத்தலாம். மேக்சிமம் நம்ம இதை வந்து பூஜை அறையில யூஸ் பண்ணுவோம். ஏன் அப்படின்னா இந்த எல்லோ கலர் இருக்குல்ல, எல்லோனாவே அந்த காம்னஸ் தான் இல்ல. சோ இது பூஜை அறையில இருக்கும் பொழுது நமக்கு எவ்வளவு ஸ்ட்ரெஸ் இருந்தாலும் போய் பூஜை அறையில உட்கார்ந்து அந்த பூஜை பண்ண பொழுது அந்த நிறைய பேர் வந்து சிலைகள்லாம் வந்து பித்தளையில வச்சிருக்கோம். சோ அதை பார்க்கும் பொழுதே நமக்கு வந்து அந்த மனசு ரொம்ப அமைதியாகும். சோ அதுதான் வந்து அந்த காலத்துல இருந்தே இந்த மாதிரி பொருட்களை கிச்சன்லயும் வந்து யூஸ் பண்ணுவாங்க. மேக்சிமம் வந்து பெண்களுக்கு இந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, சோ அப்போ நிறைய பேர் நீங்களே ஃபேஸ் பண்ணிருப்பீங்க. சட்டுன்னு கோவம் வரும், ஏன்னா கோவம்னே தெரியாம அப்படி நம்மளை வருத்தி இருந்திருப்போம். ஸோ என்னடா நம்ம எப்ப பார்த்தாலும் கோவப்பட்டுட்டே இருக்கோமே அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி பாத்திரங்கள் இருக்கும் பொழுது அந்த கலர்ஸ் வந்து இன்டைரக்டா நம்மள காம் டவுன் பண்ணும். ஸோ அதுக்கு தான் பூஜை அறையில நம்ம பித்தளை வந்து அதிகமா பயன்படுத்துறது. சோ இந்த மாதிரியான பூஜா பொருட்களும் வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா பித்தளையில நம்மள்ட்ட அவைலபிள்ல இருக்குது. சோ அடுத்தது இது வந்து பாத்தீங்கன்னா கான்சான்னு சொல்லுவோம். வெங்கலம் அப்படின்னு இங்கெல்லாம் நம்ம அதிகமா வெங்கலம் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது காப்பர் கூட ஈயம் இருக்கு இல்லையா, டின், அதை மிக்ஸ் பண்ணி பண்றதுதான் வந்து இதுங்க கான்சா. இது பார்க்கவே வந்து பாத்தீங்கன்னா காப்பர் கூட வெள்ளை கலந்த மாதிரி இருக்குது இல்ல, சோ அதுதான் ஈயம் கலந்து. இது வந்து மேக்சிமம் டின்னர் செட்ல பயன்படுத்தலாங்க. நீங்க டின்னர் செட் பயன்படுத்துறீங்க, அதாவது நீங்க டின்னர் செட்டுக்கு கான்சா சூப்பரா இருக்கும், சர்வ் பண்றதுக்கு சூப்பரா இருக்கும். ஆனா அடுப்புல வச்சு சமைக்கலாமான்னா வேண்டாம். வந்து பாத்தீங்கன்னா எப்பயும் நம்ம யூஸ் பண்றது இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் அதிகமா இப்போ எல்லாருமே அதுதான் அதிகமா யூஸ் பண்றோம். ஏன்னா அது வந்து மெயின்டெனன்ஸ் கம்மி. ஓகேங்களா, ஆனா அதுல ஒரு டிராபேக் இருக்குங்க. இப்போ நம்ம ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதுல ஹீட் வந்து பாத்தீங்கன்னா ஒரே இடத்துல
அதுவும் இந்த சாண்ட்விச் பாட்டம் இல்லாத பாத்திரம்லாம் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ சாண்ட்விச் பாட்டம் இல்லைன்னா சரண ஹீட், அந்த இடத்துல மட்டும் ஹீட் ஆகும், ஃபுல்லாலாம் ஹீட் ஆகாது, அந்த இடத்துல மட்டும் ஹீட் ஆகும், ஃபுல்லா குக் ஆகாம அந்த மாதிரி ஒரு இன்கம்ப்ளீட் குக்கிங்கா தான் வந்து இருக்கும். அதனாலதான் அடுத்தது சாண்ட்விச் பாட்டம் போட்டு வந்துச்சு. நம்மளே வந்து பாத்தீங்கன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் குக்கர் வித் சாண்ட்விச் பாட்டம் கொடுத்துருந்தோம். நல்ல சூப்பரான குக்கர், நல்ல நிறைய பேத்துக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. 3 லிட்டர் 5 லிட்டர் இந்த மாதிரிலாம் நம்ம வந்து கொடுத்துருந்தோம். ஸோ சாண்ட்விச் பாட்டம் போட்டு யூஸ் பண்ணா குக்கிங்க்கு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் சூப்பரா இருக்கும். சரி, அதை விட கொஞ்சம் அடுத்த அப்கிரேட் போனீங்க அப்படின்னா அதுதான் வந்து நமக்கு ட்ரைப்ளை. ஸோ ட்ரைப்ளைல சாஸ்பேன், ஃப்ரை பேன் எல்லாமே வந்துருச்சு. ஸ்டோவ் செட்டு எல்லாமே வந்து ட்ரைப்ளைல இருக்குது. இது ட்ரைப்ளை குக்கர். என்ன ட்ரைப்ளைல என்ன வித்தியாசம்? நார்மல் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலுக்கும் ட்ரைப்ளைக்கும் என்ன வித்தியாசம்னா வெரி சிம்பிள். அதுல ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஷீட் மட்டும் கொடுத்துருப்பாங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா 3 ஷீட் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒன்னு இங்க நீங்க உள்ள பாக்குறீங்க இல்லையா, இது வந்து பாத்தீங்கன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல். ஏன் அப்படின்னா அதுல நம்ம உணவு சமைக்கலாம், அதுக்கு உகந்தது, ரைட்டுங்களா? மெயின்டெனன்ஸும் கம்மி. அடுத்தது இதுக்கு உள்ள அடுத்த ஷீட், ரெண்டாவது ஷீட் வந்து பாத்தீங்கன்னா அலுமினியம் இருக்கும். ஏன்னா அலுமினியம் இஸ் குட் கண்டக்டர் ஆஃப் ஹீட்டுங்க. ஹீட்டை முழுக்க முழுக்க பரப்புறதுக்கு நமக்கு அலுமினியம் யூஸ் ஆகும். அதனால நடுவுல அலுமினியம் இருக்கும். அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஸ்டீலுங்க. அகைன் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல். மெயின் பர்பஸே இது டியூரபிலிட்டி பிளஸ் வந்து ஈவன் குக்கிங் வந்து அவ்வளோ ஃபினிஷிங்கோட சூப்பரா நல்ல டேஸ்டா வருது. ரொம்ப நாளைக்கு இது வந்து வருங்க. இதுல வந்து ரெக்கமெண்ட் பண்ணிட்டு இருந்தோம், நானே நிறைய இடத்துல ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கேன். ஆனா இப்ப இந்த ட்ரைப்ளை இருக்காங்கல்ல, இது ரொம்ப வருஷத்துக்கு வருங்க. ஸோ ஒன்ஸ் நீங்க வாங்கிட்டீங்கன்னா டைரக்டா குக் பண்றதுக்கு ட்ரைப்ளை, 5 ப்ளை, 7 ப்ளை வரைக்குமே இருக்கு. அதுக்கேற்ற மாதிரி நமக்கு காஸ்ட் மாறும். ஸோ இது வந்து கொஞ்சமே கூடுதலா இருக்கும். நம்ம ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலை காட்டிலும் இந்த ட்ரைப்ளை வந்து கொஞ்சம் ஜாஸ்தி தான். ஆனா வந்து ஒண்ணு வாங்கி வச்சீங்கனாலும் அது பாட்டுக்கு இருக்குங்க, குக் பண்றதுக்கும் சூப்பரா இருக்கும். சார் இது யாருக்கு ஷூட் ஆகும் அப்படின்னா நல்ல ஹரிபரியா அவசரமா சமைச்சிட்டு போறவங்களுக்கு, பிளஸ் வந்து எனக்கு மெயின்டெனன்ஸ் கம்மியா இருக்கணும் அப்படின்றவங்களுக்கு, அதெல்லாம் எனக்கு குக் பண்ண எனக்கு பயமா இருக்கு, எனக்கு கன்ஃபியூஷனா இருக்கு, இதெல்லாம் எனக்கு மெயின்டைன் பண்ண வராதுங்க அப்படின்றவங்களுக்குலாம் வந்து நமக்கு இந்த ட்ரைப்ளை சூப்பரான சாய்ஸ். எல்லாமே வந்து டிக் மார்க் ஆகிறது இவன் தாங்க. ஸோ இவன் வந்து பாத்தீங்கன்னா ஹைலி ரெக்கமெண்டட் ஃபார் குக்கிங். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இது குக் பண்றது இதெல்லாம் ஓகேங்க. இருந்தாலும் இந்த தோசை சுடுறது, இந்த சப்பாத்தி, இந்த கிரேவி, இந்த அயன் கண்டென்ட் கொஞ்சம் வரணும், இந்த மாதிரி யோசனை எல்லாம் இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு வந்து இந்த காஸ்ட் அயன் வந்து சூப்பரா இருக்கும். மெயின்டெனன்ஸ் இருக்குது, பட் இருந்தாலும் ஹெல்த் பெனிஃபிட் அப்படின்னு வரும்பொழுது இது எக்கச்சக்கமான ஹெல்த் பெனிஃபிட்டுங்க. இன்றைய சூழ்நிலையில அயன் குறைபாடு நிறைய பெண்களுக்கு இருக்கு. அதனால அனீமியா இருக்குது அப்படின்னாவே சோர்வு ஜாஸ்தியாகும். சோர்வு ஜாஸ்தியா இருந்துச்சுன்னா கோவம் ஜாஸ்தியா வரும். கோவம் ஜாஸ்தியா ஆகும்போது உடல்ல நிறைய வந்து ப்ராப்ளம்ஸ் வந்து இருக்கும். ஸோ அதனால அயன் கண்டென்ட் இருக்கணும்ல நம்மளுடைய உணவுல. ஸோ நீங்க எப்படி ட்ரைப்ளை வந்து குக் பண்றதுக்கு சூப்பரோ, இந்த மாதிரி இந்த பொரிக்கிறது, வணக்கிறது, தோசை தவா, பனையாரம், இதுக்கெல்லாம் வந்து இந்த கேஸ்ட் அயன் தான் பெஸ்ட் சாய்ஸ்ங்க. இது வந்து ஆப்பச்சட்டி. ஸோ இந்த மாதிரி பனையாரக்கல், கடாய், இதெல்லாம் வந்து இதுவும் இருக்கணும்னு நான் சொல்ல வரேன். எப்படி ட்ரைப்ளை இஸ் ஹைலி ரெக்கமெண்டடோ அதே மாதிரி இந்த காஸ்ட் அயனும் வந்து கண்டிப்பா நம்மளுடைய கிச்சன்ல இருக்க வேண்டிய பொருள். ஏன்னா அயன் கண்டென்ட் நம்ம அப்பப்போ எப்படி தோசை ஊற்றுவோம் டெய்லி, ஓகேங்களா? அதுல கொஞ்சம் கொஞ்சமா அயன் நம்மளுடைய குடும்பத்துல இருக்கவங்களுக்கு போய் சேரணும். ஏனோ தானோ அப்படின்னு சமைக்காம ரொம்ப 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 ஹெல்த் கான்சியஸா நம்ம பிள்ளைகளுக்காக, நம்ம குடும்பத்துக்காக அப்படின்னு யோசிச்சு செய்யறாங்க அப்படின்னா அவங்க இதையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அதுலயே வந்து முழுக்க முழுக்க அயன்ல ஆன, அதாவது ஷீட் அயன். ஸோ அது வந்து வார் பெரும்புன்னு சொன்னேன் இல்லையா, ஏன்னா அதுல வந்து அயன் கூட மிக்சிங் இருக்கும். ஸோ இது வந்து பியூர்லி அயன். ஸோ இந்த இதுவும் வந்து பாத்தீங்கன்னா ஷீட் அயன்னு சொல்லுவோம். இதுவும் ரொம்ப ரொம்ப நல்லது. பேப்பர் ரோஸ்ட் போடுறதுக்கெல்லாம் வந்து இது சூப்பரா இருக்கும். ஸோ இது பாத்தீங்கன்னா இந்த மாதிரி உடன் ஹேண்டிலோட இதெல்லாம் வச்சு வந்துடுது. இது வந்து மெயின்டெனன்ஸ் இருக்கா அப்படின்னா கண்டிப்பா மெயின்டைன் பண்ணணும். ஏன்னா நம்ம குடும்பத்துக்கு நல்லது கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கும் பொழுது கண்டிப்பா மெயின்டெனன்ஸ்க்கு ஒரு ஒரு நாள்ல ஒரு 5 நிமிஷம் எக்ஸ்ட்ரா கொடுக்கறதுல கண்டிப்பா தப்பு இல்லைன்னு தான்
தான் நான் சொல்லுவேன். இதை வந்து நம்ம யூஸ் பண்ணிட்டு வாஷ் பண்ணிட்டு திருப்பி ஹீட் பண்ணி லைட்டா 2 டிராப் எண்ணெய் விட்டு இப்படி நம்ம தடவி விட்டுட்டோம் அப்படின்னா இது சீசன் பண்ணதா ஆயிடும். ஸோ எவ்ரி வாஷ்க்கு சீசன் பண்ணுமா அப்படின்னா பண்ணி வச்சிங்கன்னா நீங்க யூஸ் பண்றதுக்கு நல்லா இருக்கும். ஏன்னா நாங்கள் கடாயெல்லாம் யூஸ் பண்றோம், ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு. கண்டிப்பா இது ஹைலி ரெக்கமெண்டட். இந்த மாதிரியான டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ்ல இருக்கிற இந்த குக்வேர்ஸ் எல்லாம் நீங்க வாங்கணும் அப்படின்னா நீங்க agroshopping.comல நீங்க வந்து வாங்கிக்கலாம். நம்ம வெப்சைட் வந்து www.agroshopping.com. இல்லைன்னா நான் வந்து கீழே நம்ம நம்பரும் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு ஏதாவது நீட் இருந்தது அப்படின்னா நீங்க அந்த நம்பர்லயும் நீங்க வாட்ஸ்அப் பண்ணலாங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் இந்த வீடியோவை இது வரைக்கும் பார்த்ததுக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவை லைக் பண்ணிருங்க. யாருக்காவது யூஸ்ஃபுல்லா இருக்கும், கன்ஃபியூஷன்ல இருக்கிறாங்க எந்த பாத்திரம் வாங்குறது அப்படின்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரியான வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே தெரியணும் அப்படின்னா கண்டிப்பா வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்லயும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் நித்யா, அக்ரோ ஷாப்பில இருந்து. நன்றி.